Hello friends, welcome to Saitechinfo. I am Pavani. I hope all are fine. So, இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா Ellingham diagram. From the topic General Principles and Process of Isolation of Elements. இந்த டாபிக் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் இதில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த குவிஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா என் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன் டு த கான்செப்ட். ஓகே, இப்போது மெட்டலர்ஜினா என்ன? இந்த ஹோல் மெட்டலர்ஜியுமே இன்வால்வ்ஸ் இன் அ சிங்கிள் ப்ராசஸ், தட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். ஸோ இதுதான் அதோட ஹோல் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல இதை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். அந்த ப்ராசஸை ஒன் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் அண்ட் அனதர் ஒன் இஸ் தெர்மோடைனமிக். எலக்ட்ரோகெமிக்கலில் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுவோம் அண்ட் தெர்மோடைனமிக்கில் நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுவோம். ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எலக்ட்ரோகெமிக்கலாக ஏன் ரெடியூஸ் பண்ணுறோன்னா அது அவ்வளோ ஈஸியாக ரியாக்டிவ் மெட்டல்ஸை ரெடியூஸ் பண்ணிட முடியாது. இட் இன்வால்வ்ஸ் மெனி ஸ்டெப்ஸ். And non-reactive metals it can be easily extracted from the metal oxide. So அதனால தான் அது thermodynamic methodல நம்ம reduce பண்ணுறோம். Generally, extraction of metals from their oxides are carried out by using reducing agents. நம்ம பார்த்தோம் மெட்டலர்ஜின்றதே reduction of metal oxide to metal. ஸோ அதுக்கான ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கும்ல, அந்த ஈக்குவேஷன் என்னென்னா 2 divided by y mx oy s gives 2x divided by y m plus O2 gaseous state. அந்த mக்கு கீழே சப்ஸ்கிரிப்டில் இருக்குல்ல x, அது atomicity of metal and Oக்கு கீழே இருக்கிற y atomicity of oxygen and அந்த 2y 2x divided by y இன்றது they are molar coefficients. Reduction of metal oxide, அதாவது இந்த இடத்துல நம்ம ferric oxide வச்சுக்கிறோம். With release of 1 mole of oxygen is represented as mentioned below. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அந்த xன்றது 2 and yன்றது 3. Fe2O3 பார்த்துட்டுனா உங்களுக்கு தெரியும். and x2y3 ஜென்ரலாகவே MXOY அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸுமே ஃபார்ம் ஆகும். நீங்கள் Fe2O3 பார்த்தாலும் தெரியும். ஸோ Fe2O3. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ரெடியூசிங் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் பற்றி ஓரளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு இன்ட்ரடக்ஷன். வாங்க இப்போ நம்ம மெயின் கான்செப்ட்குள்ளே போகலாம். Ellingham diagram. Graphical representation of Gibbs energy was first used by H.J.T. Ellingham to predict the favorable thermodynamic conditions under which an ore will be reduced to its metal. To compare thermal stability of many different oxides. Generally, Ellingham diagram is dependent on Gibbs free energy and temperature. இப்போ நம்ம Ellingham diagramனா என்னன்னு முதல்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். Gibbs free energy change is given by delta G is equal to delta H minus T delta S. And next one பார்த்தீங்கன்னா standard free energy change is given by delta G naught is equal to minus RT natural log Kp. and நம்ம நெக்ஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டெல்டா G is equal to delta H minus T delta S. அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி delta G is equal to minus delta S into T plus delta H. ஸோ அதை இந்த ஒரு ஃபார்மேட்டை நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம். y is equal to minus mx plus c. ஸோ ஆமாம், அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட அந்த ஸ்லோப் ஃபார்முலாவோடு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி கம்பேர் பண்ணோன்னா ஸ்லோப் டெல்டா எஸ்னும் y intercept c
டெல்டா ஹெச்னும் நமக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் நான் அந்த ரெட் லைனில் இண்டிகேட் பண்ணியிருக்கேனே அது. நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா இட் கம்ஸ் டவுன். அண்ட் ஸ்லோப் ஜீரோனா அதாவது எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். ஜென்ரலாகவே எலிங்ஹாம் டயக்ராம்ன்றது it is a plot between delta G naught and temperature. Temperature in x-axis and delta G naught kilojoules per mole is y-axis. So வாங்க next point பார்க்கலாம். இந்த இடத்துல delta S பாசிட்டிவ்னா delta G நெகட்டிவாக இருக்கும். So T delta S will be greater than delta H. இந்த இடத்துல carbon monoxide is a straight line with negative slope. ஸோ இதை பற்றி நம்ம எல்லிங்ஹாம் டயக்ராம் பேஸ் பண்ணி அந்த கிராஃப் பேஸ் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் டெல்டா எஸ் நெகட்டிவ்னா டெல்டா ஜி பாசிட்டிவ். ஸோ டி டெல்டா எஸ் அதுவும் பாசிட்டிவ். இட் ரிசல்ட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா டெம்பரேச்சர் அட் ஹையர் டெம்பரேச்சர் அட் அ பாயிண்ட் அந்த இடத்துல டெல்டா ஜி நாட் வந்து ஜீரோவாக இருக்கும். அந்த டெம்பரேச்சருக்கு பிலோவாக இருந்ததுன்னா டெல்டா ஜி நாட் வில் பி நெகட்டிவ் அண்ட் மெட்டல் ஆக்சைட் வில் பி மோர் ஸ்டேபிள், தட் இஸ் எம்எக்ஸோ. அண்ட் இப்போ வந்து த அபவ் த டெம்பரேச்சர் இருந்ததுன்னா டெல்டா ஜி நாட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் எம்எக்ஸோ டீகம்போசஸ். அதோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா it does not consider the kinetic of the reaction. அதாவது thermodynamic involve பண்ணுது. It tells us about the feasibility of the reaction, but it does not tells the rate of the reaction, அதாவது kinetics of the reaction. And it does not gives us complete information about oxides and their formation. ஸோ இப்போ நம்ம எல்லிங்ஹாம் டயக்ராமை பார்க்கலாம். எல்லிங்ஹாம் டயக்ராமுக்கு நான் சொன்னேன்ல கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இதுதான் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எக்ஸ் ஆக்சிஸ் டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸ் டெல்டா ஜி நாட். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்லி ஆகணும். டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஸ் ப்ராடக்ட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஸ் ரியாக்டன்ஸ் அண்ட் டெல்டா என் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் என் ரியாக்டன்ஸ். என் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் இந்த இடத்துல நம்ம கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இதில் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்குது. டெல்டா எஸ் இஸ் டிபெண்ட் ஆன் டெல்டா என். ஸோ டெல்டா இஸ் எஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா என்னு கூட சொல்லலாம். அண்ட் நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் ஸ்லோப், பாசிட்டிவ் ஸ்லோப் அண்ட் வென் எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் அதாவது நெகட்டிவ், அதாவது வென் ஸ்லோப் இஸ் ஜீரோ, C plus O2 gives CO2. அப்போ டெல்டா என் வந்து ஜீரோ, அப்போ டெல்டா எஸ் ஜீரோ, அப்போ ஸ்லோப்பும் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ. செகண்ட் கேஸில் 2C plus O2 gives 2CO, டெல்டா எஸ் வந்து 1, ஸோ டெல்டா எஸ் பாசிட்டிவ், அதனால் எம் நெகட்டிவ், அப்படியே ஆப்போசிட்டாக வரும். தேர்ட் கேஸில் 2Fe plus O2 gives 2FeO. ஸோ இந்த இடத்துல டெல்டா எஸ் நெகட்டிவ், ஸோ ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டே இருக்கும், அப்புறம் சில டீவியேஷன்ஸ் வரும். எதுக்கு அந்த டீவியேஷன்னா இட் இண்டிகேட்ஸ் த சேஞ்ச் இன் ஃபேஸ். அண்ட் அந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ரெட் லைன் வந்து 2C plus O2 gives 2CO, அந்த ஈக்குவேஷனை இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அந்த இடத்துல CO வந்து இட் இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். ஸோ அதுதான் அந்த இடத்துல இருக்க ஒரு சிக்னிஃபிகன்ஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம், குவிஸஸ். ஸோ இப்போ நான் கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணுறேன். எவ்ரி கொஷனுக்கும் 5 செகண்ட்ஸ் கேப் தரேன். அண்ட் வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். அண்ட் கொஸ்டின்ஸ் எழுதும் போதும் ஆன்சரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி யூ கேன் ரிவ்யூ இட். Are you ready? Come on. First question. The graphical representation of Gibbs energy was first used by dash.
Second question. Ellingham diagram is a plot drawn between dash and dash as x and y axis respectively. Third question. Dash is more stable at higher temperature. Change in entropy is dash in Ellingham diagram. Fifth question. Dash is negative for most of the metal oxide because oxygen gas is absorbed. Ellingham diagram depends on dash and dash. So, இப்போ next set of questions பார்க்கலாம். These are in the type of match the following. So, I'll read out the questions. Seventh one, degree of randomness of gaseous molecules. A, T delta S is positive. Eighth one, Gibbs free energy is given by B, change in enthalpy. Ninth one, standard free energy change. C, delta G is equal to delta H minus T delta S. 10th one, delta H. D, change in entropy. 11th one, delta S. E, delta G naught is equal to minus RT natural log Kp. And 12th one, delta G is equal to delta H minus T delta S, where delta S is negative. F, S. So, இந்த இடத்துல questions and options இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்கள் and you can verify the answer finally. So next set of questions. 13th one, delta H enthalpy is not affected by the temperature. True or false? 14th one, we will plot delta G naught on x-axis and T on y-axis. True or false? CO is more stable at higher temperature. True or false? The change in enthalpy is said to be y-intercept. True or false? 17th one, the graph for the formation of CO is a straight line with negative slope. True or false? So now I have 3 set of questions for you in the format of crossword puzzle. So let's see the first question. Ellingham diagram does not consider the dash of the reactions. 19th one, delta S is unaffected by the dash. 20th one, the slope of the curve is dash.
Next set of questions. 21st. In Ellingham diagrams of oxide formation versus temperature, which of the following graph has negative slope? A. C to CO, B. Fe to Fe2O3, C. Mg to MgO, and D. all of these. 22nd question. The following reactions take place in the blast furnace is the preparation of impure iron. Identify the reaction pertaining to the formation of the slag. A. Fe2O3 plus 3CO gives 2Fe plus 3CO2. B. CaCO3 gives CaO plus CO2. C. CaO plus SiO2 gives CaSiO3. D. 2C plus O2 gives 2CO. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எலிங்ஹாம் டயக்ராமோட யூஸ்ஃபுல்னஸை பார்த்துடலாம். பிகாஸ் எலிங்ஹாம் டயக்ராம் பற்றி இவ்வளோ எக்ஸாஸ்டிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன், extractive metallurgy industry, where it helps to select the best reducing agent for various ores in extraction process, purification and grade setting for steel manufacturing. Second point, free energy change at equilibrium of formation of metal oxide from metal and O2 at any temperature can be directly determined by diagram. Final use என்னன்னு பார்த்தீங்கன்னா, Ellingham curve for aluminum lies below the curve of most metal such chromium, iron, etc. The free energies of formation of chromium 3 oxide and aluminum oxide per mole of oxygen consumed are minus 540 kJ and minus 827 kJ. Therefore, aluminum oxide is more stable than chromium oxide. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் ரீட் அவுட் பண்ணிட்டேன். அது கூட ஆன்சர்ஸும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஆன்சர்ஸ்லாம் வெரிஃபை பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், HJT Ellingham. Second one, temperature and delta G naught. Third one, CO. Fourth one, slope. Fifth one, entropy. Sixth one, temperature and Gibbs free energy. Seventh one, match the following அதுக்கப்புறம். So 7 is F, 8 is C, 9 is E, 10 is B, 11 is D, and 12 is A. So 13 is true or false, 13 true, 14 false, 15 true, 16 true, 17 true, 18th one kinetics, 19th one temperature, 20th one entropy. These three were crossword puzzle. 21 option A, 22 option C. I hope இந்த எல்லா ஆன்சரும் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் தீஸ் ஆன்சர் யூ கேன் ஆஸ்க் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டிருந்தேன் இல்லையா குவிஸஸ் அண்ட் கொஷின்ஸ், அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். அண்ட் என் வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
And if you like my video, please do like and share my video. And for more educational videos, please do subscribe Saitechinfo.